வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான அலகு 1 வரலாற்றில் இதில் நான் வரலாறு பாடத்தில் அதாவது அந்த முதலாவது அலகில் உள்ள படங்கள், பாடநூலில் இருக்கிற படங்களும் அது சம்பந்தமாக பகுதி 2 வருகிற வினாக்கள் நான் இன்றைக்கு இந்த வகுப்பில் செய்ய இருக்கிறேன். இது தரம் 10 மாணவர்களுக்கும் பயன்படும், தரம் 11 கல்வி கற்கிற மாணவர்களுக்கும் பயன்படும். என்னன்னு சொன்னா காப்புத்தா சாதாரண தர பரீட்சைக்கு அவர்களுக்கு உதவும், அந்த பகுதி 2 வார கட்டாய வினாக்களுக்கு. அப்ப இது தரம் 10 மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய படங்கள், தரம் 11 மாணவர்களுக்கும் பயன்படக்கூடியது. இது தரம் 10 அலகு 1 உள்ளடக்கப்பட்ட படங்களும் அது தொடர்பான வினா விடைகளும் தான் இந்த வகுப்பில், இன்றைய வகுப்பில் நான் செய்ய இருக்கின்றேன். அதற்கு முதல், நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இதுல நான் சில படங்கள், அதாவது தரம் 10 அலகு 1 இருந்து தான் நான் பாடநூலில் இருக்கிற படங்களை தான் போட்டிருக்கிறேன். அதுல இருக்கிற முழு படங்களும் இதுல நான் போட்டிருக்கிறேன். அப்ப அந்த படங்களோட தொடர்புடையதான வினாக்களும் அதற்குரிய விடைகளும் நான் இதுல போட்டிருக்கிறேன். அப்ப அந்த வகையில முதலாவது பார்ப்போம். இதுல படத்தில் உள்ளவரை பெயரிடுக. அப்ப இதுல படத்துல குறிக்கப்படுபவர் யார்? குளோடியஸ் தொலமி. இரண்டாவது, இவர் வாழ்ந்த பிரதேசம் எது? அதாவது கிரேக்கம். இப்ப உங்களுக்கு இந்த படத்துல உள்ளவருடைய பெயர் தெரியான்னு சொன்னால் உங்களுக்கு இதுல கீழே வர 6 வினாக்களுக்கும் விடி எழுதலாம். 4 வினாக்கள்லாம் பரீட்சைக்கு கேட்பது 4 புள்ளி. நான் இதுல எடுக்கக்கூடிய வினாக்களை போட்டிருக்கிறேன். ஆனா பரீட்சைக்கு 4 வினாக்கள், அதுவும் கட்டாய வினா பகுதி 2. அப்ப அந்த வகையில இப்ப நாங்கள் படத்துல உள்ளவருடைய பெயரை தெரிந்தால் தான் நீங்கள் இதற்கு ஏனைய வினாக்களுக்கெல்லாம் விடி எழுத முடியும். அப்ப இதுல படத்துல உள்ளவர் யாருன்னு சொன்னால் குளோடியஸ் தொலமி. இவர் வாழ்ந்த பிரதேசம் எதுன்னு சொன்னால் கிரேக்கம். மூன்றாவது, இவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்? அதாவது ரோம் இனத்தை சேர்ந்தவர். 4, இவர் எழுதிய நூலின் பெயர் என்ன? அப்ப இவர் எழுதிய நூல் எதான்னு சொன்னால் பூகோள சாஸ்திர பிரவேசம் என்ற ஒரு நூலைத்தான் இவர் எழுதியிருக்கின்றார். 5, இவரால் இலங்கைக்கு இடப்பட்ட பெயர் என்ன என்று சொன்னால், அதாவது தப்ரவேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். அப்ப இலங்கைக்கு இந்த தொலமி இட்ட பெயர் என்னன்னு சொன்னால் தப்ரவேன். 6, இவரது சிறப்பம்சம் யாது என்றால் முதல் உலகப்படத்தை வரைந்தமை. அப்ப முதல் உலகப்படத்தை வரைந்தவர் இந்த குளோடியஸ் தொலமி தான். அப்ப அது அவருடைய ஒரு சிறப்பம்சம். ஆனா பரீட்சைக்கு 4 வினாக்கள்லாம் இதுல கேட்பார்கள். நான் 6 வினாக்கள் போட்டிருக்கிறேன். அப்ப இந்த படம் குளோடியஸ் தொலமி. அடுத்த 2வது படத்தை பாருங்கள். இதுல தரப்பட்ட 2வது படம். அப்ப அதுலயும் நான் 4 வினாக்களை போட்டிருக்கிறேன். அருகில் காணப்படும் படத்தினை பெயரிடுக. அப்ப படம் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க இஞ்சால கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடி எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த அருகில காணப்படுற படம் கல் பொத்த கல்வெட்டு என்று சொல்லி சொல்றேன். 2, இந்த கல்வெட்டு காணப்படும் வரலாற்று நகரம் எது என்று சொன்னால் பொலனறுவை. அப்ப இது எந்த நகரத்துல காணப்படுதுன்னு சொன்னா இந்த கல்வெட்டு பொலனறுவை நகரத்துல தான் காணப்படுகின்றது. 3, இக்கல்வெட்டை பொறிப்பிட்ட மன்னன், அதாவது நிசங்கமெல்ல மன்னன் அல்லது கீர்த்தி சிறி நிசங்கமெல்ல மன்னன் என்று முழு பெயர்லையும் போடலாம். அப்ப நான் இதுல ஷோர்ட்டா போட்டிருக்கேன், நிசங்க மெல்ல மன்னன். 4, இந்த கல்வெட்டினுடைய சிறப்பம்சம் என்ன? சிறப்பம்சம் யாது என்று சொன்னா இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டு தான் இந்த கல்பொத்த கல்வெட்டு. அப்ப இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா இலங்கையில மிக நீளமான கல்வெட்டு இதனுடைய சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 3வது படம். இதுலயும் உங்களுக்கு படம் தெரிந்தால் மட்டும்தான் விடை எழுதலாம். இதெல்லாம் அலகு 1 உள்ளடக்கப்பட்ட படங்கள் மட்டும்தான் இன்றைய வகுப்புல நான் போட்டிருக்கிறேன். அப்ப இதுல தரப்பட்ட படத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அதாவது அருகில் உள்ள கலைப்படைப்பை பெயரிடுக. அப்ப இது என்ன கலைப்படைப்புன்னு சொன்னால் குதிரை தலையும் மனிதனும். 2, இக்கலைப்படைப்பு காணப்படும் விகாரை எது? இசுறு முனிய விகாரை. அப்ப விகாரை என்ற பெயர் இசுறு முனிய விகாரை. 3, இது அமைந்துள்ள வரலாற்று நகரம் எது? அனுராதபுரம். அனுராதபுரத்துல தான் இந்த அதாவது இந்த கலைப்படைப்பு இந்த குதிரைத்தலையும் மனிதனும், அதாவது இசுறுமுனிய விகாரையில காணப்படுகின்றது. 4, இந்த விகாரியை கட்டிய மன்னன் யார்? அப்ப எந்த விகார? இசுறுமுனிய விகார. அந்த இசுறுமுனிய விகாரையை கட்டிய மன்னன் யார் என்று சொன்னால் தேவநம்பிய தீசன். இதுல
ஐந்தாவது 4 வினாக்கள்லாம் தருவினா நான் கூட போட்டிருக்கேன். ஐந்தாவது பின்வரும் அம்சங்கள் குறிப்பது யாது? ஏனென்றால் இந்த படம் வந்து குதிரைத்தலையும் மனிதனும்னு சொன்னான். அப்ப இதுல குதிரைத்தலை குறிக்கிறது என்ன? மனித உருவம் குறிப்பது என்ன? அதாவது ஏ வந்து குதிரைத்தலை, அது எதனை குறிக்கின்றது? பி மனித உருவம், அது எதனை குறிக்கின்றது? அப்ப இதுல ஏ குதிரைத்தலை என்றது அதாவது அக்கினி தெய்வத்தை குறிக்கின்றது. அதே போல பி வந்து மனித உருவம் வந்து வர்ஜன் எனும் தெய்வத்தை குறிக்கின்றது. அப்ப ஆகவே இந்த குதிரைத்தலையும் மனிதனும் என்றதான் இந்த படம். அடுத்த படத்தை நாங்கள் பார்ப்போம். இது பாடநூல்ல இருக்குது, தரம் 10 அலகொண்டில. இந்த படம் இது ஒரு நாணயம். அப்ப அருகில உள்ள படத்தை பெயரிடுக என்று சொன்னா, அதாவது வந்து ககவணு நாணயம் தான் இந்த படம். ககவணு நாணயம். 2 இந்த படைப்புக்கு பயன்படுத்தப்பட்ட ஊடகம் எது? அதாவது தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 3 இதை வெளியிடும் அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? ரூபதக்க, ரூபதக்க என்று சொல்லி சொல்றது. இந்த நாணயத்தை வெளியிட்ட அதிகாரிக்கு பெயர் ரூபதக்க. 4 இதை பயன்படுத்திய நாடு எது? அதுக்கு வந்து பயன்படுத்தின நாடு இலங்கை. அப்ப நாங்கள் இந்த ககவணு நாணயத்தின் மூலம் எந்த விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் 2 திரட்டாம். இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் 2 தருக. அப்ப இந்த நாணயத்தின் மூலம் நாங்கள் நாட்டின் பொருளாதாரம் மற்ற தொழில்நுட்ப அறிவு, அப்ப பொருளாதாரம் மற்றது வந்து தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை நாங்கள் இந்த ககவணு நாணயம் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அந்த 2 விடயங்கள் இதுல தரப்பட்டு இருக்கின்றது. அடுத்த படத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுவும் அலகொண்டில காணப்படுகிறது, தரம் 10. அருகில் காணப்படும் படத்தை பெயரிடுக. இது வந்து இந்த ஓலைகளாலான ஈட்டுச்சுவடி, அதாவது இப்ப ஓலைகள்ல தான் ஆதி காலத்துல வந்து எழுதினவர்கள். அப்ப இது வந்து ஒரு ஓலையால ஆக்கப்பட்ட ஒரு ஏட்டுச்சுவடி. 2 இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஊடகம் எது? அதாவது இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊடகம் ஓலை. இப்ப கடதாசியோ மட்டியோ பயன்படுத்தல, ஓலை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 3 இதை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி. ஓலையில எதை வச்சு எழுதினார்கள்னு சொன்ன என்னத்தால் எழுதினார்கள் என்று சொன்னால், அதாவது வந்து எழுத்தாணி. இப்ப நாங்க சிலேட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலேட்டில் வந்து பென்சிலால் எழுதுற மாதிரி சிலேட் பென்சிலால. அத மாதிரி இங்கேயும் இந்த ஓலையில எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி எதுன்னு சொன்னால் எழுத்தாணி. 4வது இதுல குறிப்பிடப்படும் விடயங்கள் என்ன? இந்த ஓலைச்சுவடியில, ஓலைகளிலான இந்த ஏட்டுச்சுவடியில என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது? புராதன காலத்துக்குரிய இலக்கிய சமய தகவல்களும் மற்றும் வம்ச கதைகளும். அவை புராதன காலத்துக்குரிய, ஏன்னா அந்த ஓலைகளிலான ஏட்டுச்சுவடி வந்து புராதன காலத்துக்குரியது. அப்ப இதுல வந்து இலக்கிய சமய தகவல்கள் மற்றும் வம்ச கதைகள் வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இது ஓலைகளாலான ஒரு ஏட்டுச்சுவடி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அத மாதிரி இதுல இன்னொரு படம் கடைசியா கொண்டே போட்டிருக்கிறேன். அதாவது வந்து இந்த இதுவும் பாடநூல்ல இருக்கு. மேலே உள்ள படத்தில் காட்டப்படுவது யாது? பனாகடுவ செப்பு சாசனம். இதுக்கு பேர் வந்து பனாகடுவ செப்பு சாசனம். அப்ப இது வந்து எந்த மன்னனால் எழுதப்பட்டது என்று சொன்னால், முதலாம் விஜயபாகு மன்னனால தான் இந்த பனாகடுவ செப்பு சாசனம் எழுதப்பட்டது. இதுல கூறப்பட்டுள்ள விடயம் என்ன? அதாவது முதலாம் விஜயபாகுவிற்கு உதவி செய்த சித்தாரும்பி புத்தநாயக்க என்னும் தளபதிக்கு நன்றிக்கடனாக வழங்கப்பட்ட பரிசுகள் சலுகைகள் பற்றித்தான் இந்த பனாகடுவ செப்பு சாசனத்துல கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப எங்களுக்கு வந்து இதுல இருக்கிற எழுத்துக்கள் வந்து எங்களுக்கு வாசிக்க இயலாது. என்னன்னு சொன்னா இது அந்த காலத்துல அந்த செப்பு சாசனத்துல எழுதப்பட்ட ஒரு எழுத்து வரி வடிவங்கள். அப்ப இது வந்து இப்ப நாங்க வாசிக்க முடியாது என்றாலும் அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டன்னு சொன்னா, அந்த முதலாம் விஜயபாகுவுக்கு உதவி செய்த சித்தாரும்பி புத்தநாயக்க என்ற தளபதிக்கு நன்றி கடனாக வழங்கப்பட்ட பரிசுகளும் சலுகைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. மற்ற இதனுடைய காலப்பகுதி, அதாவது அந்த வரலாற்றை அறிய உதவும் என்றால் கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு வரையான வரலாற்றை அறிய உதவுறதுக்கு இந்த பனாகடுவ செப்பு சாசனம் உதவுகின்றது. அப்ப இது வந்து படங்கள் தொடர்பான விளக்கம். அதோட நான் ஒரு சின்ன, அதாவது ஒரு இந்த நான் முதலாவது அலகில கற்பித்த பகுதியில இதுல ஒரு சுருக்கமான ஒரு அட்டவணையும் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள்லாம் நீங்கள் படித்த அலகு. அப்ப அதை வந்து இப்படி ஒரு ஷார்ட்ல சுருக்கமாக போட்டிருக்கிறேன். இந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள், அதாவது வந்து அதை 2ஆ வகுக்கிறோம். இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரங்கள். இலக்கிய மூலாதாரங்கள் எடுத்தோம்னு சொன்னா, அதாவது வந்து உள்நாட்டு இலக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கால வெளிநாட்டு இலக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. இதுல இந்த உள்நாட்டு இலக்கியங்கள் என்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா தீபவம்சம், மகாவம்சம்,
போதி வம்சம், தூப வம்சம், தாது வம்சம், பூஜா வலிய. அப்ப இதுகள் வந்து உள்நாட்டு இலக்கியம் என்ற வகைக்குள்ள அடங்குகிறது. அதே போல நாங்கள் இந்தியால வெளிநாட்டு இலக்கியம் என்று தனியே போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வெளிநாட்டு இலக்கியத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று நூல் எழுதியவர்கள் இவ்வளவு பேரும் இதுல போட்டிருக்கு. அதாவது இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று நூல் எழுதியவர்கள். ஒன்று பாகியன் தேரரின் தேச சஞ்சார அறிக்கை. இரண்டாவது இவன் பத்துத்தாவின் தேச சஞ்சார அறிக்கை. 3 பிலிப்ஸ் வெல்டிஸ் என்பவரின் இலங்கை வெற்றிய வரலாறு. 4 ராபர்ட் நொக்ஸ் அன்றைய நொக்ஸ் என்பவரின் அன்றைய இலங்கை. அப்ப இவ்வளவும் நேரடி அனுபவங்களை பெற்று நூலில் எழுதியவர்கள். அதே போல இலங்கைக்கு வருகை தராது கேட்டறிந்து நூல்களை எழுதியவர்கள் தான் இதுல போடப்பட்டது. அதுல அரிஸ்டோட்டல் டிமுண்டோ என்ற நூலை எழுதியிருக்கிறார், கிரேக்கம். மெகஸ்தனிஸ் என்பவர் இண்டிகா என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதே போல ஒனிசிகிரிட்டஸின் அறிக்கை. அதே போல பிளினி என்பவருடைய நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்றபடியும் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல மேல சொல்லப்பட்ட மூன்றும் கிரேக்கம். அதே போல இந்த பிளினி என்றது இந்த ரோம் இனத்துக்குள்ள வரும். தொலமி பூகோள சாஸ்திர பிரவேசம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதே போல சீனா கியூங்சாங் தேச சஞ்சார அறிக்கை. அதே போல அருட்தந்தை பெர்னாவோ டி கோரெஸ் இலங்கை வெற்றிய அறிக்கை. இது போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்தவர். ஆகவே இதுல வந்து இந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள்ல இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரங்கள்ல கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள், சித்திரங்கள், அதே போல செதுக்கல்கள், சிற்பங்கள் என்ற இவ்வளவு அப்படியும் தொல்பொருள் மூலாதாரத்துக்குள்ள வரும். இது சுமார் சுருக்கமாக நான் இதுல போட்டிருக்கிறேன். அப்ப ஆகவே இது வந்து தரம் 10, 11 மாணவர்களுக்கு உரிய ஒரு பகுதி. தரம் 10ல் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல ஒன்றில உள்ள பாடப்பிறப்பில் இருக்கிற முழு படங்களும் இந்த வினாக்களோட விடைகளோட தந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.